பாப்பா! சரியான ஒரு அட்வென்ச்சரே போயிட்டு வந்துட்டேன். ஸ்பைனோ பக்கத்துல நின்னுட்டு, அங்க டைட்டனோவா தொரத்தி, டைட்டனோவா கிட்டேருந்து ஓடி வந்து, அந்த இடத்துல தெறிகிட்ட மாட்டி, தெறிகிட்டேருந்து ஓடி வந்து, சரி என்னடா பண்ணுதுன்னு யோசிக்கும்போது, நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். அது மட்டும் சொல்லலாம். ஸோ நல்ல வேளை உயிர கையில புடிச்சிட்டு வந்து தப்பிச்சிட்டேன். எங்கேருந்து எடுத்தா தப்பிச்சா போதும் நானு. ஸோ நான் எதுக்கு இப்போ படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து லெவல் அப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ஆம்பர் கிடச்சிருக்கு. எத்தனை ஆம்பர் கிடச்சிருக்கு? 10 5. ஸோ 25 கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் 5 உங்க அதுவே போதும் போடான்னுவானுங்க. சரி விடுங்க எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. பட் நான் எப்படியும் ஆம்பர் எடுத்தேன். அது எப்படின்னு தான் தெரியல. ஆமா நான் என்ன பண்ணேன், டெய்லி பர்சூட் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்னன்னா வந்து நம்ம ஒரு லெவல் 10க்கு போயிட்டு வச்சோம்ல, டெய்லி பர்சூட் ஒன்று கம்ப்ளீட் ஆகும். அதனால நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமா வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோர் நோட்டும் எடுக்க முடியும். அதே நேரத்தில் வந்து நமக்கு லெவல்ஸும் ஏறும். அந்த லெவல்ஸ் வச்சு அதுமாரி சொல்லி ஒன்று ஒன்றுக்கும் ப்ரீடிங்கும் பண்ணலாம். பட் எதுக்கு நமக்கு வெறும் 40 அனிமல் தான் ஸ்லாட்டே. இதை நான் இப்போ ஒரு நாள் கழிச்சு இதை கொண்டுருவேன். அது வேற. அது தெரியாமல் நீ ஆடுற. சரி ஓகே. ஸோ பட் அனிமல்ஸை கொள்ள மனசு வராது. பட் வேறு வழி இல்லை இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும். 135 லெவலா தரமான லெவல் ஆச்சே. பட் எனக்கு இது வேணாம் ஓடு. ஸோ 150 நம்ம வச்சுக்கிட்டு இதில் கிடைக்காது. நமக்கு அந்த மாஸ்கோ சாப்ஸ் ஏதோ லக்கில் கிடச்சிருக்கனால நம்ம அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் அந்த மாஸ்கோ சாப்ஸ் அப்படி சீக்கிரம் யாருக்கையும் கிடைக்காது அப்படி லெவலில். இப்போ எனக்கு என்ன தெரியுமா பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணிட்டேன் அதை அப்படியே விட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல டிலோ கூட கொஞ்சம் தொல்லை அதிகமாக இருக்கும். இதுங்க ஏதாவது பண்ணி விட்டுருச்சுன்னா தான் பயமாக இருக்குது. ஸோ ஒரு டேமிங்னா வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். நான் இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கனால நான் அதை சும்மா போட்டு வந்துக்கிறேன். அதுவும் சோறுக்காக வெயிட் பண்ணி தான் இருக்குது எனக்காக. டேய் நீ ஒருத்தன் தானே நல்லவன், அந்த ஓட்டை கூட நம்ப மாட்டேன் இனிமே. டேமிங் ஆஹா பரவாயில்ல இவனா நம்ம திட்ட மாட்டேன். டீலோ இது எத்தனை லெவல் டீலோ? ஒரு நல்ல லெவல் டீலோவாக இருந்தால் நான் விட்டுருவேன். எத்தனை லெவல் நீ? 5வது லெவல். வேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் இது எத்தனை லெவல் டீலோ? நான் சரி பார்த்தோன்னே 145 நினச்சிட்டேன். பார்த்தாலும் ஓகே என்ன பண்ணுறேன், மோதி பார்த்துடலாம்டா. எனக்கு ஹெல்த் அதிகம்டா. ஹெல்த் அதிகம் இல்லை, நான் கொஞ்சம் ஆர்மர் போட்டுறதுனால என்னால் அப்படி சொன்னால் தொட முடியாது. ஸ்டாமினா குறைஞ்சாலும் ஸோ ஒரு மோதி பார்த்துற கையில் இருக்கிறேன்டா. போடு. சரி நிலா அதுவான் மேலே. ஆஹா அங்கே ஒருத்தர் இருக்கானே. ஸ்பியருக்கு என்ன வேணும்? ஒரு ஃப்ளிண்ட்டு வேணுமா நமக்கு? சரி ரைட் ஃப்ளிண்ட் ஓகே ஃப்ளிண்ட் கிடச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு 5 10 ஃபைபரா? 5 7 8 9 அதுக்கப்புறம் வந்து 10 ஃபைபரா? ஃபைபர் கிடச்சிச்சு. 2 ஃப்ளிண்ட்டாக கேட்குது. நம்ம ஃப்ளிண்ட்டை பார்க்கவே இல்லை பொழுது. ஓகே ஸோ நான் எதுக்கு என்னடா சரியான யாரா நீ? அவனே தின்றான். எத்தனை லெவல் டேய் நீங்கள்லாம் எல்லாம் தகுதிக்கு ஈடு இல்லைடா. நான்லாம் வந்து எப்பவுமே ஒரு 100க்கு மேலே லெவலில் தான் மதிப்பேன். ஒரு 100 ஒரு 120 130 அந்த லெவலில் தான் நானே மதிப்பேன். நீங்கள் இவ்வளோ கஞ்சித்தனமா ஸ்பியர்லாம் 1Gனே இருக்குது. சாமா நம்ம ஸ்பியர்லாம் சின்ன அனிமல்ஸில் தான் யூஸ் பண்ணுங்க. இதுக்கிட்ட யூஸ் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். ஆடாடே நான்லாம் எத்தனை அனிமல்ஸை பார்த்துக்கிறேன். நீ எனக்கு அம்மா தண்டி போடு. எனக்கு என்ன கொஞ்சம் வீடியோ பெருசாக போகிற மாதிரி இருக்குல்ல? அப்படி தான் இருக்குது. எனக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே எங்கே அவர் நம்ம இந்த எங்கேருந்து வந்துச்சு இது? இல்லை நல்ல வேலை தலைவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ 150 டேமிங் எஃபெக்ட். இப்போ 180னா வந்து இப்போது 124 இல்லை 224. ஆமாம் சரி இது கணக்கு தப்பாக வருது. 107 224. 2 ஃப்ளிண்ட்டு எனக்கு 2 ஃப்ளிண்ட் கரெக்டாக கிடச்சிச்சு. ஸோ நம்ம ராப்டர் மட்டும் பிடிச்சி வச்சுக்கலாம், நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருவேன். ஸோ இப்போவே நமக்கு வந்து இப்போ நான் ஏன் அடுத்த லெவலுக்கு நான் இப்போ ரொம்ப ஓரத்துடுறேன்னா வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் நோட்டு அந்த லெவலில் நல்லா ஆகும். இப்போ நான் அப்படியே எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்கலாம். பட் எனக்கு வந்து லெவலப் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து நான் இப்போதைக்கு எப்படியாச்சும் எனக்கு இந்த லெவலாச்சும் ரீச் பண்ணிடணும்னு சொல்லி தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே நிலா அதுவானத்து மேலே பல்லானது போட்டு மேலே. ஸோ இந்த இடத்துல அது பண்ணிச்சுங்களேன், ஃபைபர் உட்டு டச்சால் தரமாக கிடைக்கும். இப்போது டெய்லி டக்குன்னு டைம் ஆகும். டக்குன்னு டைம் ஆகும். ஓகே ஸோ இப்போ நமக்கு என்னென்னா வந்து இப்போ அடுத்தல போனால் பேராசூட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பேராசூட் கூட ஒரு ஐலண்டில் கிடச்சா நான் பேராசூட் கூட பிடிச்சி ரைடு பண்ணிடலாம். பட் நான் அது ரைட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பலி கொடுக்கறதுக்கு. ஸோ நான் ராப்டர் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பேராசூட் எடுத்துகிட்டு போய் ஒரு கேஜுக்குள்ளே போட்டு அந்த கேஜுக்குள்ளே ராப்டர் தள்ளி விட்டு அது அடிக்கடி நான் பலி போட்டுருவேன். அது வேறு. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வரைக்கும் நான் அந்த பேராசூட் தேடிட்டுருக்கேன். லோவில் வச்சா டக்குன்னு செத்துரும். ஐலவில் தான் கொஞ்சம் ஹெல்த் அதிகமாக இருக்கும். சரி கேட்டான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ தலை இனிமேல் வந்து இனேபிள் மேண்டரிங்கில் தான் நீ இருக்கிற. இப்போ போய் வேலையை பார்த்தலை. ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு வேறு பிரச்சனைன்றது எதுவும் இப்போதைக்கு கிடையாது. ஸோ பார்த்து நான் எதாவது இருந்தால் கூட நமக்கு
இப்போதைக்கு எதிராளி யாரும் இல்லை. இல்லை அது பட் என்ன லெவலப் ஆகணும். பட் லெவலப் ஆக தான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. 85 லெவல் ஃபீமேலா போடா. ஸோ டிலோ ஒரு ஹை லெவல் டிலோ கூட கிடச்சா கூட நல்லா தான் இருக்கும். பட் டிலோ கிடைக்காதே. நிஜமாக இந்த டிலோ கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஹை லெவல் இப்போதைக்கு. இல்லை பட் எனக்கு வேறு வழி இல்லை. அதனால தான் இப்போ நான் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொல்லணுன்ற நிலைமையில் இருக்குது. இல்லை போடு மூஞ்சி ஒரே குத்து. மூஞ்சி பிச்சு போச்சு. ஒரு ரெண்டு ஃப்ளிண்ட்டு மட்டும் கிடச்சா போதுமா? ஃப்ளிண்ட்டு டிங்க் ஃப்ளிண்ட். இங்கே ஒரு ஹை லெவல் ஒரு டூடு ஒன்று பார்த்தேன். எங்கே போச்சு அது? என்ன யாரா நீ? அரே ப்ரோ நீ ஏன் ப்ரோ என்ன ஃபாலோ பண்ண? ஸோ இரு என்ன பண்ணலாம் நம்ம வந்து. ஸோ அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துருக்கான். பட் அது சரியில்லை. ஸோ சாரி ப்ரோ, பட் நீ வந்து இப்போதைக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது என்ன. ஸோ ஸ்டாப் ஆல். இப்போ போய் இனிமேல் வேண்ட்ரிங் ஓகேவா? இப்போ இனிமேல் வேண்ட்ரிங் பண்ணு. இவனுங்களும் வந்து அந்த தான் வேலையை பார்த்துருக்கானுங்க. நீ அதே பண்ணு. உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. டேப்லேஜராக பார்த்தீங்கன்னா அப்படி சீக்கிரம் பிடிக்க முடியாது. ஸோ ஓகே நம்பால் தானே? நம்பாலே தான். என்னப்பா ஆச்சு? ஃப்ளிண்ட் இருக்கா? இதுங்க ஃப்ளிண்ட்டை எப்படி கலெக்ட் பண்ணுமா என்ன? ஸோ இந்த ஃப்ளிண்ட்டை தவிர மிச்செல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டே யாரா நீ? கை வர சும்மா அர்ச்சினே இருப்பா வச்சு நம்மளுது இல்லையா? செக் இப்போ வேலையை பார்த்துட்டு போடா. யாரா அவன் வந்து லாஸ்ட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ ஓகே இப்போ அடிச்சு சொல்கிறேன். இப்போ மட்டும் அந்த ஸ்பைனை இறக்கி விட்டோன்னு வைங்களேன், தரமான வேலையாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போதைக்கு ஸ்பைனோசிஸ் நம்ம லோவில் வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய நம்ம அடித்தோன்னா எக்ஸ்பி சும்மா பிச்சுட்டு போயிடும். பட் அதில் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, நமக்கு இப்போதைக்கு வந்து வேறு அந்த அனிமலும் நமக்கு பாதுகாப்பாக இப்போதைக்கு இல்லை. அதனால தான் வந்து நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறது விட்டுலான்னு விட்டுனுக்கிறேன். பட் பரவாயில்ல பார்த்துக்கிறேன்டா. ஸோ நமக்கு ஃபைபர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. அடாடாடா இவன் மட்டும் சோறு மைண்ட் கிராஃப்டில் சோறு கேட்குறது இல்லை, அதிகமாக சோறு கேட்பான் பொழுது இவன். ஸோ ஓகே இந்த இது வேணா. ஓகே ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கொஞ்சம் ட்ரைக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரைக்கிட்ட போயிட்டு ஸோ இந்த ஸ்பைனோசிஸை மாட்டி விட்ருவோம். எப்படியா இருந்தாலும் ஒரு ட்ரைக்கு அது காலி பண்ணுறோம். பட்டு அது லோ லெவலில் இருந்தால் மட்டுமே, மேக்ஸ் லெவல்லாம் போச்சுன்னா நான் இப்போ பண்ண பிளானே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம ஒரு ப்ரிப்ரேஷனோட தான் இருக்கணும். பட் நான் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறேன்னா வந்து எனக்கு லெவலப் முக்கியம் கோமாரி. வேறு வழி இல்லை. ஸோ வேறு வழி இல்லை. பாலம் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது வேறு. ஸோ ஸ்ட்ராங்கான ஸோ இப்போதைக்கு நான் அதை கூப்பிட்டு வந்துடும் பிரச்சனை இல்லை. பட் இப்போது என்னென்னா வந்து என்ன லெவல்னே தெரில. ஓகே ஸோ எனக்கு புரிஞ்சு போச்சு இப்போது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஏம் பண்ணி இருங்க போடு. ஐயோ இருங்க இப்போ ஏம் பண்ணி ஏம் சே ஐயோ உஷாராக தான் இருக்குது அந்த ஸ்பைனும். ஸோ அந்த மலைக்கெல்லாம் நம்ம போக வேண்டியது இருக்குது இப்போதைக்கு. பட் போக போகிறது இல்லை. பட் ஃப்யூச்சரில் போவோம். இந்த 2 கார்போனியம்ஸ் தான் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த 2 கார்போனியம்ஸ் ஆக போதோ உயர விட போதோ. பட் நமக்கு அது முக்கியம் இல்லை. நமக்கு நம்ம வேலையில் கண்ணாக இருக்கணும். ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பைனோட செதுலேயே ஓங்கி சும்மா நச்சுக்குன்னு குத்த போகிறோம். இப்போ தான் ஓடுறாரு செவ்வாழை ஓடு. அது இப்போ கண்டிப்பாக வெறி கொண்டு வாங்க எனக்கு துரத்திட்டு வரும்னு தெரியும். பிராண்டு நிற்கிறியா? தலை என்னடா? அட வெண்ண உனக்கு ஒரு ஆள் நான் போட்டேன் பற்றியா அந்த ஸ்பியரை. ஸோ ஓகே வேறு வழி இல்லை. டின்டோ பெரி. ஸோ கொஞ்சம் என்னது இது நமக்கு என்ன தேவை இன்னும். ஸோ வுட்டு வேணாம். ஸோ ஃபைபர் ஃப்ளிண்ட் ஸ்டோன். இதுக்கு எப்படியாச்சும் இந்த ஸ்பைனோவை கொண்டு தான்டா நான் இந்த வீடியோ முடிப்பேன், அது மட்டும் உறுதி. ஸோ இந்த ஸ்பைனோவை கொண்டு தான் நான் வீடியோ முடிப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் ரேப்டர் ஆரம்பிக்கும் போது வரேன். பட் இப்போதைக்கு நான் விட போகிறதில்ல. அந்த ஒரு ஸ்பைனோவை நான் கொலை பண்ணியே ஆகணும். ஸோ ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கேன்னா வந்து அது கொல்லும் போது எக்ஸ்பி சும்மா தாறுமாறே ஏறும். பட் நீங்கள் அது கொஞ்சம் விட்டிங்கன்னா வந்து உங்கள் எக்ஸ்பி பாலாக போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்பி எப்பவுமே கெயின் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் உஷாராக ஒரு அந்த டைம் பண்ணணும். இது வந்து ஒரு ட்ரிக் மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த அனிமல் கிட்ட போய் அனிமல் இப்போ ரெக்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்பைனர் என்ன பண்ணால் வந்து இழுத்து கொஞ்சம் வந்து டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது ஓடும்போது நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னா வந்து அது சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்,
எத்தனை நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியுது? 3. யோசிக்க மாட்டேன்டா. போலாடா, ஒரு போலா மட்டும். பின்னாடி ஏன்டா ஆரம்பிச்சோம் அப்படி இருக்குது? ஸோ வேறு வழி இல்லை, கொஞ்சம் கறி தான் இருக்குது நம்ம கையில். ஸோ ஓகே, கறி என்னன்னு தான் என்ன. ஓகே, கறி சாப்பிட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, ஸ்பியர் எடுத்தாச்சு. வேறு வழி இல்லை இன்றைக்கி நான் விட போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இப்போ அந்த ஸ்பைனோ கொன்னே ஒன்றுன்ற வெறி வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் சரி கார்பனியம்ஸ் தான் இருக்குது, நம்ம கார்பனியம்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா பிராண்டோவும் நமக்கு பக்கபலமாக தான் இருக்குது. ஸோ இப்போ அது லைட்டாக பிராண்டை வச்சா கூட நமக்கான அதில் என்ன பிரச்சனை வந்து பிராண்ட் அது வாடு சுழட்டி அடிக்கும் போது என்ன ஒன்று வந்து ஸோ எல்லாருமே நாக் பேக் ஆவாங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாமே. அப்போ எல்லாமே என்ன ஒன்று வந்து பிராண்டோக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓஹோ, இல்லை 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 தப்பு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளேயே அது ரொம்ப டேஞ்சரு. ஸோ நான் ஐடியா பண்ணுறேன். இப்போ ஆஹா, இருங்க அது ஏம் பண்ணோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது. டோ கலெக்டபிள் ஸ்பியரை கலெக்ட் பண்ணியாச்சு. வேறு வழியில் கிட்ட போய் மூஞ்சி இறக்கிட்டா ஸ்பைனோசோரஸு இறக்கு. ஐயோ அட வெண்ண அது எப்போ எடுத்து அது எப்போ அது ரியாக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? இது யாரா காட்சியில் வேறு மோசமாகுது. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து நீங்கள் அதை அட்டாக் பண்ணிட்டீங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அனிமல் பின்னாடி போய் தள்ளி விட்டுருங்க. அது இப்போ என்ன ஒன்று வந்து முன்னாடி அனிமல் தான் ஆச்சுன்னு நினச்சி என்ன பண்ணணும்னா ஆடா காரணம் சனியனு பார்த்தீங்களா இப்போ நடந்த ஃபைட்டை அவள்தான். இப்போ இதான் வந்து நமக்கு இப்போ என்ன பண்ணிங்கன்னா வந்து இப்போ அது கார்பனியம்ஸ் அடிச்சிட்ருக்குல்ல, இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு சரியான நேரம். ஐயோ கோளாறு பண்ணிட்டேன். ஸோ ஓகே யோசிக்காதீங்க. நான் பாட்டாளி கூட்டாளி என் சோழி முடிஞ்சாச்சு. ஓ இல்லா அது வானத்து மேலே அவ்வளோதான். இப்போ அது என்ன பிராண்டோ கிட்ட மாட்டி விட்டுருக்கணும், பட் நான் தப்பு பண்ணிட்டேன். பிராண்டோ. ஸோ ஓகே, நம்ம மிஸ்டேக் தான், நாம் தான் தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன வேணும்னா வந்து இது செம காலில் இது பொழுது என் மேலே ஸ்பைனோ. பேசி தீர்த்துக்கலாம் ப்ரோ. சோலி முடிஞ்சிச்சு. ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு எனக்கு. எங்கங்க அடாங்கு எல்லாம் நம்ம எதிர்பார்த்து தானே ஒன்றும் சொல்ல முடியாது என்னால் இது மேலே. ஸோ நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஸோ என்னன்னா வந்து நான் லெவல் லோவாக இருக்கும்னு நினச்சேன். இப்போ சவுண்டு கேட்டிருக்கோம். என்னன்னா வந்து இப்போது ஸோ பெட் படுத்துட்டு இருக்கேன்னா அதை வந்து எப்படி சவுண்டு கேட்குது. இப்படி மாட்டிக்கிச்சு என் நிலமை. ஸோ ஓகே, ஸோ வேறு வழி இல்லை. இப்போ நம்ம அடுத்த டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்னோ தான். வெப்பன்ஸ்லாம் நமக்கு அப்படி தானே இருக்கும். ஓகே வெப்பன்ஸ், ஆனால் அந்த ஸ்பைனை அடி சும்மா இடிடா. ஸோ அந்த ஸ்பைனை வந்து நான் நார்மலாக அடிக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா பிரித்து விட்டுக்கிட்டு என்ன. இப்போ நான் என்ன தப்பு தெரியுமா பண்ணியிருக்கேன். ஸோ வெளில இந்த ஓனான தூக்கி வேட்டிக்குள்ளே விட்ட கதை தான் இது. இங்கேயோ நிம்மதியாக இந்த ஸ்பைனை நான் என்ன பண்ணிட்டேன், தூக்கி விட்டேன். நான் என்ன வந்து லெவல் 1, ஒரு லெவல் 2, ஒரு லெவல் 3. சரி இந்த கார்னோ வேணும் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனை சூஸ் அடிச்சதுக்கப்புறம் வருது. அடா பாவி, ஃபுல்லாமே ப்ரோக் ஆகிடுச்சா. மேண்டாஸ் நிம்மதியாகவே இந்த மேண்டாஸ் என்ன இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பைனோசோர்ஸோட வேட்டையை ஆரம்பம். ஏன்னா வந்து இப்போ அந்த ஸ்பைனோசோர்ஸ் எதுவுமே விடாது இந்த இடத்துல. சும்மா கொழுது அப்படி இல்லை, சும்மா பிரித்து மேய்ஞ்சிடும் இப்போ அந்த ஸ்பைனோ. ஸோ பட் கார்னோ கூடது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈஸி தான். ஸோ கார்னோ கூட வரைக்கும் அது அந்தளவுக்கு நமக்கு டஃப்பும் கிடையாது. நம்ம ஒரு மற்ற அனிமல்கிட்ட மாட்டி விட்டோன்னா வந்து அதுக்கு சண்டை போடவும் தெரியாது. ஸோ இப்போ நமக்கு என்ன பக்கத்தில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா வந்து கார்போனியம்ஸ் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ஓகே, என்னடா ஆஹா கார்போனியம்ஸா, கார்னோவா? அது கார்னோ இல்லை. ஓகே, இப்போ கார்போனியம்ஸ் கிட்ட இப்போ தான் இந்த கார்போனியம்ஸ் இல்லை, கார்னோ. அட்டா பாவி, எப்படா இந்த மாதிரி ஒரு கார்னோ மாட்டிக்குது என் கையில். கூட்டாளி தள்ளி விடுறானா இது. ஸோ செத்தாலும் சாவண்டாப்பாடா. ஏன்னா வந்து எனக்கு கவலை இல்லை, நான் எத்தனை வாட்டி ரீஸ்பான் ஆகிடுவேன். எனக்கு இப்போ என்ன தெரியுமா, எல்லாம் எப்போ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா வந்து ஒன்று சும்மா அப்படியே கன்று மாதிரி பவராக நிற்கிது. ஸோ எப்படியாச்சும் இல்லை 2த்துல 1 நான் கொல்லணும். ஸோ ஸ்பைனோசோர்ஸ் பற்றி கொல்ல முடியாது. லெவல் 45 வந்து எழுத்து அதிகம் இதுக்கு. 2 1 சளிச்சதில்லை சொல்லாமல் இப்போ 2 வழி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுன்னா வந்து இப்போ நான் ஸ்பைனோவை போயிட்டு அந்த கார்னோகிட்டே இல்லை கார்னோவை போய் நான் ஸ்பைனோகிட்டே மாட்டி விட்டா 2த்துல கிளாஸ் ஆகிட்டு மாற்றி அடிச்சுக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பைனோசோர்ஸ் அடி ஜாஸ்தி. ஏன்னா வந்து ஸ்பைனை வந்து நாக் பேக் பண்ணுவான் சண்டை போடுறதுனால. அதனால வந்து அது நாக் பேக் ஆகிறதுனால வந்து இன்னொரு அடிமனால அடிக்க முடியாது, அது ஈஸியாக செத்துரும். ஸோ பட் இப்போ என்னன்னா வந்து நான் அதை தூக்கிட்டு போயிட்டு கார்போனியம்ஸ் முன்னாடியும் ட்ரைஸ் முன்னாடியும் நிறுத்திருக்கேன். ஸோ இது எப்படியா இருந்தாலும் 2த்தையும் கொண்டு சரியான அடி வாங்கி படுத்துட்ருக்கோம். நம்ம அந்த நேரத்தில் போய் நம்ம கலெக்டபிள் பொருளை வச்சு இல்லை, நம்மகிட்ட பொருள் இப்போவே இருக்குது.
ஸோ கார்போனியம்ஸே நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற இப்போது. பார்த்தீங்களே இப்போ அது வம்புக்கு மல்லு கட்ட ஆரம்பிச்சிச்சு இப்போது. ஸோ இப்போ அது கண்டிப்பாக மற்ற அனிமல்ஸுக்கு பார்த்து அது கண்டிப்பாக மல்லு கட்ட ஆரம்பிக்கும். ஸோ நல்லா அடிச்சு சொல்கிறேன், இப்போ சண்டை விருத்தனமாக போகும். ஸோ இப்போ அது என்ன பண்ணுன்னா வந்து சுற்றிக்கிற அனிமல்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே இப்போ இந்த ஸ்பைனோசார்ஸ்க்கும் அதே தான். பட் இப்போது ஓகே ஸோ நல்லா டாஜிங். ஸோ ஓகே இப்போ ஸ்பைனோசார்ஸ் கார்னோக்கு என்ன ஹெல்த்து? கார்னோ ஓடியோ மோதிட்டேன், நான் ஆளத்தை மோதிட்டேன். ஸோ ஓகே ரெண்டு முடியும்டா ப்ரோ, உங்களால் முடியும். நீங்கள்லாம் யார்? ஆஹா மோதிட்டேடா தலைவா, ட்ரைக்கு கிட்டே மோதிட்டே நீ. ஸோ நம்ம செத்தாலும் போகிறோம். பார்த்தீங்களா ட்ரைக்கோட நாக் பேக்கா? ஸோ இப்போ நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இப்போ ஈ முக்கியதுங்கப்பா, அதை போட்டு ஈ முக்கியது. ஐயோ காரணம் அது தான். காரணம் வந்து கொஞ்ச நாள் சமாளிக்கும். பட்டு ஆஹா நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். ஐயோ எதில் வந்து என்ன அடிக்குது? பிரானா சனி, நீ எப்போ வர? சரி டே பிரானா தலைவலிக்குது இந்த பிரானா. ஓகே வேறு வழி இல்லை. ஏன் இப்போ பயப்படுறா வந்து இப்போ அதை அடிச்சிச்சுன்னா நமக்கு வேறு சாய்ஸும் கிடையாது. ஸோ இந்த பிரானா யமனோட உயிர். ஸோ விட்ற மாட்டேன்டா இன்னைக்கு நான். அந்த காரணம் செத்துச்சா? ஐயோ செத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுங்க 4 ஈமிக்கிற டைமுங்க கரெக்டாக. நம்ம கண்டிப்பாக அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ ஒரே நாம் கொல்லக்கூடிய அனிமல்னால் வந்து இப்போதைக்கு ட்ரைக்கு தான். பாருங்கள் எத்தனை வாட்டி செத்து போயிருக்குன்னு. இப்போது காரணம் கண்டிப்பாக அந்த இடத்துல செத்து போயிருக்கணும், 100% ஷுர். பார்த்தீங்களா சும்மா பிரித்து மேய்ஞ்சிடுச்சிங்க. ஐயோ இல்லைப்பா காரணம் எனக்கு திறமை மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து காரணம் இந்த இடத்துல செத்து போனாலும் போயிடும். ஓகேடா அந்த காரணம்டா அது கோமாளி. ஹோ நிலா அது வானத்து மேலே. இப்போ எனக்கு ஒரு பெரிய எதிரினா வந்து இந்த பிரானா தான்டா. என் எதிரே நீ தான்டா பிரானா. மோதி பார்த்துடலாவா? எனக்கு எதை பற்றி கவலை. காரணம் 88 ஹெல்த் அந்த காரணோக்கு. இப்போ காரணம் உனக்கு நான் இப்போ சாவுன்னு. பட் இப்போதைக்கு நீ சாகாத காரணம் சாகாத. இப்போ நான் செம்மையாக ஹெல்த் அதிகமாக இருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ வந்து காரணம் போய் டேட்டாலாம் மல்லுக்கு கட்ட முடியும். எது நேவிகேஷன் டே இப்போதைக்கு எனக்கு முக்கியமே இல்லைடா. இப்போ நான் போய்ட்டு காரணம் போய் மல்லு கட்டணும்டா. இப்போ காரணம் கூட பட் 2 ட்ரைக் இருக்குது. 2 ட்ரைக்கில் 1 கூட தாக்காமல் இருக்கும். 2 தோற்றுருக்கணும். ஆஹா தப்பு பண்ணிட்டேன் கோமாரு. ஸோ செத்து போலடா. நான் ஸ்பைனோசோர்ஸ் இல்லை, இது கார்னோசோர்ஸ் வேணென்று நினைத்தாயா? டேடி அது என்னோட காரணோடா அது. சரிடா உங்களை இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவனுக்கு என்ன பண்ணிட்டானோ நம்ம டோட்டலாக காலி பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேலே வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா நான் லாஸ்ட்டாக ஒரு அடி தான் அடிக்கும். அந்த அடி இப்போ ஒரு கார்பன் அடிச்சிச்சு. ஐயோ தலைவலி. ஸோ இப்போ நமக்கு செம்ம இருட்டாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில. செகண்ட் பார்ட் என்னடா கொஞ்சம் ஜாலியாக போகிற நேவிகேஷன் கிட்ட ஓப்பன் பண்ணுமா? ஆராம்சோ மஸ்ஜூல். நான் செத்த இடத்து எனக்கே நீ காட்டுற. ஃபைண்ட் யுவர் கார்பஸ். நல்லா ஆளுங்கடா நீங்கள். அப்படி பாட்டை பார்த்து பார்த்தீங்களா? ஜம்மல். ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? இந்த ஒரு பெட் இருக்குது. ஸோ ஓகே ஸோ 4 வுட்டு ஃபைபர் இப்போதைக்கு பெட்டு ரெடி பண்ணலாம் தான். அந்த இதுங்க 2த்தையும் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன்டா. லாஸ்ட்டு ஒரு அடி அடிக்க வேண்டியது நான். அதை போய் இதுங்க அடிச்சிச்சு. உங்களை விட மாட்டேன்டா. எனக்கு ஸ்பைனோசோர்ஸ் எதிரியாகவே இருந்தாலும் உங்களை நான் இன்றைக்கி கொல்லாமல் விட மாட்டேன். ஸோ ஸ்பைனோசோரஸே தான் வந்து அவன் எதிரியாகவே இருந்தாலும் உங்களை மாட்டை விட்டு டேஞ்சரஸ் யாட்ட பிரானாவே. நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்போது வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ஸோ இந்த இப்போ என்னன்னா இப்போது என்ன சொல்கிறதுன்னு தெரில. தெரியும் இன்பிளான்ட் இதெல்லாம் தான் இருக்கும். செம்ம டார்க்காக இருக்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வெளிலேருந்து ஓனான வேட்டிக்குள்ளே விட்டுட்டேனே. ஐயோ என்ன பண்ணுவேன்? ஸோ இந்த அடுத்து நம்ம கையில் ஒரு 5 ராப்டர் இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து நமக்கு ஜுராசிக் வேர்ல்ட் படம் பார்க்குற ஃபீலிங் வச்சு கிடச்சிருக்கணும். அது கூட இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸும் இல்லை, பொருளும் இல்லை. நம்ம என்ன பண்ணோம்னா வந்து முதல்ல போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து எதுவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 15 அந்த லைட்டாக தான் நமக்கு தெரியும்.
ஏன்டா வந்து என் உயிரை எடுக்கிறீங்க இப்படி? டேய் ஃபர்ஸ்ட் டேலாம் சந்தோஷமா இருந்தேன்டா ஆர்க்ல. ஸோ நம்ம அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், நம்ம இன்னைக்கு கேம் பண்ண போகிறோம், பில்டு பண்ண போகிறோம், ஜாலி ஜாலி அப்படின்னு நினச்சா நீ காலி காலி அப்படின்றானுங்க. நான் என் உயிரே போகிறேன் உன் கூட சண்டை போடுவேன்டா. ஸோ செம்ம காண்டு தான் பேசினுக்கிறேன். எனக்கு பொறுமையே போயிடுச்சு இப்போது. எவ்வளோ ஸ்மூத்தாக ஆடிட்டு இருந்தேன் இந்த கேமை. செம்ம காண்டாக்கி விட்டாங்க இப்போ. சரியான காண்டை விளையாடிட்டு இருக்கேன். ஸோ ஓகே இப்போ உனக்கு என்ன இந்த பெட்டுக்கு மட்டும் கேன்னு பார்த்துக்கலாம். 20 ஹைடா நிலா அது வானத்து மேலே ஸ்பைனோவே தப்பு பண்ணிட்ட ஸ்பைனோவே நடிச்சு. ஸோ ஓகே ஹைடு ஹைடு ஹைடு. ஃபைபர் வேணும். இப்போது செம்ம டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல கேம் பிளே. ஸோ இது கண்டிப்பாக 1 hour கேம் பிளே கூட இப்போ வாய்ப்பு இருக்குமே மொத்தம்லாம். நான் அப்படி விளையாடிட்டு இருக்கேன் நான் இறக்கமே படாமல். இப்போ சுற்றி இருக்கிறது இந்த ஸ்பைனோ கூட கணக்காது போடுது. தெரிஞ்சு நான் வேறு ஒரு வழி தான் பண்ணணும். என்ன பண்ணணும் இப்போ இந்த ஸ்பைனோ நான் அடுத்த பாட்டில் போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடணும். ஏன்னா வந்து இது இப்போ வந்து வச்சுக்கோங்களேன் பேஸ் சும்மா பிரித்து விட்டுரும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நான் அதுக்கிட்ட நிற்க முடியாது. இப்போ எலும்பெல்லாம் உடஞ்சி விட்டுச்சு அந்த டிலோஸ்லாம் சேர்ந்து. ஸோ ஹோ பர்ச்சூட் கம்ப்ளீட்டடா டே. என்ன கலாய்க்கிறீங்களா என்ன ஃபஸ்ட்டு? ஸோ வேறு வழி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஸோ டூடூஸ் அதெல்லாம் கொன்னுட்டு நம்ம அப்படி தான் இங்கே இருந்தது நான் அப்படியே விட்டுருவோம். நான் என்ன பண்ணிட்டேன் கில் பண்ணலான்னு ஒரு மெத்தட் வச்சுட்டு வந்துட்டேன். பட் அந்த மெத்தட் எனக்கே ஆப்போங்க நான் எதிர்பார்க்கலடா. டே உங்கள் கையில் ஹைடு இருக்காடா? என் கையில் ஹைடு இல்லை. ஸோ ஹைடு வேணும் நமக்கு. இப்போது ஹைடு வேணும்டா எனக்கு. இப்போ ஹைடுடாண்டா. ஓகே மாஸ்கோ சாப்ஸ் மாஸ்கோ சாப்ஸ் மாஸ்கோ சாப்ஸ். ஸோ மாஸ்கோ சாப்ஸ் இங்கே சண்டைக்கு கூட போகிறது இல்லை. ஹெல்த் அதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ பாட்டாளி ஓ கூட்டாளி எல்லா அதுவானத்து மேலே பல்லானத்து பூட்டத்து மேலே சார்கோலா சார்கோலா. ஸோ வேறு வழி இல்லை இப்போதைக்கு. ஸோ நமக்கு இப்போ சரியான டூடு ஏதானா. ஆனால் இந்த டூடு இன்றைக்கி என் கையில் இருக்காது. சாரி டூடு எனக்கு வேறு வழி தெரியலை. ஸோ நம்ம இங்கே ஒரு சில பேர் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில பேர் செத்து தான் ஆகணும். ஸோ அதே வரிசையில் தான் நீயும் இருக்க. ஓ பாட்டாளி உன் கூட்டாளி 4 ஹைட் நிலா அது மாஸ்கோ சாப்ஸ் மாஸ்கோ சாப்ஸ் மாஸ்கோ சாப்ஸ். சும்மா ஊட்டி விட்டேன் கொடுப்பெல்லாம் எதிர்பார்க்காத மாஸ்கோ சாப்ஸ். ஏன்டா இவ்வளோ நல்லா தான்டா இருந்தீங்க என்னை பார்த்து. ஆமாம் நான் தானே கொள்கிறேன். நோ அவளை தான் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டேன். என்னடா இந்த பாட் ஃபுல்லாக வெறும் மரண உயிரை நீ தப்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து என்னன்னே தெரில. ஸோ உயிர் ஊசலாடிட்டு இருக்கு இப்போ என் கையில். ஸோ இப்போ ஃபுட்டு என் நிலமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கறித்துனா செத்துருவேன், சோறுத்துனா செத்துருவேன், எப்படி பார்த்தாலும் நான் செத்துருவேன். அடா பாவி அது நிலமையில என்னை தள்ளி விட்டுருக்கத பார்த்தீங்களா? எனக்கு அதான் வந்து சிரிப்பாக வருது. எப்படி இருந்தேன் நான் சண்டை போட்டு எப்படி ஆயிட்டேன். அது பார்த்தீங்களா ஃபுட்டு ஏறாது நமக்கு. நீங்கள் என்ன பண்ணது உங்களுக்கு ஃபுட்டு ஏறாது. விடிஞ்சிச்சுற ஒரு வழியா தத்திரம் விடிஞ்சிச்சு. மாஸ்கோ சாப்ஸ் நம்ம மாஸ்கோ சாப்ஸ் தான். என்ன நிலா அதுவானத்து மேலே. இப்போ அவன் அப்போ லெவலில் போயிருக்கான கண்டிப்பாக நிறைய ஃபுட் யூஸ் பண்ணியிருப்பான். தெய்வத்துக்கே மாறு வேஷமா 155 உட்டி 700 டேச்சு 300 ஃபைபர் அப்படியே நொறுக்குங்க. அப்படியே அடிச்சு அப்படியே இந்த பெர்ரிஸ் எல்லாம் தின்னே ஆகணும். ஸோ 100 பெர்ரிஸ் கொடுத்தாலும் நான் தின்ன போகிறேன்டா. ஏன்னா எனக்கு எப்பவுமே எனர்ஜி தான் முக்கியம். எனக்கு இப்போ எனர்ஜி 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 எனர்ஜி. ஓ உயிர் ஊசலாயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த லேகை கம்பேர் பண்ணுறதுக்கு கேமே ஸ்மூத் ஆயிடுச்சு லைட்டாக. ஸோ சுற்றி நின்று ஊரே ஆஹா இந்த டூடு சரியான ஒரு கேன டூடுவாக இருக்குது. அது நினச்சிச்சின்னா ஒரு அடி ஓங்கி விட்டுச்சுன்னா அவ்வளோத்தான் இந்த டிலோ காலி. டிலோ ஆமாம் டிலோ கண்டிப்பாக காலி. வேணா வந்து அது லெவல் என்ன இது லெவலில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அது இருக்கவே இருக்காது முன்னாடி. இதுதான் வந்து பயந்துக்கினே இருக்குது. ஆஹா அடிச்சிருவான்னு அப்படி நினச்சி ஒன்று அடிக்க தான் செய்வான் அவன். ஒரு உட்டு வேணுமா டங்கு. இந்த ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா சந்தோஷமும் படுத்தோம். அதே ஒரு நேரத்தில் ஏன்டா இந்த கேமில் ஒன்று எரிச்சலாக ஆக்கி விடும். அப்படிப்பட்டது தான் ஆர்க்கு. சொல்லுவாங்க இந்த துன்பம் இன்பம் நஷ்டம் எல்லாம் கலந்துருக்கணும். அதில் ஒன்று தான் இந்த ஆர்க்கு. ஸோ நீங்கள் சந்தோஷமும் படுவீங்க, வருத்தமும் படுவீங்க, காண்டாவீங்க. அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமானதும் ஆர்க்காக தான் இருக்கும். ஸோ ஓகே என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு எதுவும் வந்துட்டோம். தெற்கு தெல்லாடி வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. அனிமே பார்க்கலான்னு நினச்சேன்டா. நீங்களே இப்படி பண்ணி விட்டீங்களேடா. பரவாயில்ல 6 தானே ஆகுது.
ஸோ ஓகே, இது எனக்கு பார்த்துக்க ஆறுதாகுது. இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ நமக்கு எவ்வளோ எக்ஸ்பி தேவை? எப்போ 9 என்னது எப்படி எபிசோடு எபிசோடு எக்ஸ்பி 9 எக்ஸ்பி தான்ப்பா தேவை. இன்றைக்கி ஒரு விரித்தனமான வேட்டையை ஆரம்பிக்க போகிறேன். இப்போ அதுக்கு எத்தனை தேவை? ஒரு டூடுக்கு மினிமம் 1 இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நம்ம இன்னும் 8 டூடு கொள்ளணுமா? ஆமாம், நம்மக்கிட்ட போலா ஒன்று இருக்குல்ல, இந்த போலா வச்சு என்ன பண்ணலாம்? ஸோ பின்னாடி பாட்டு அது இதுன்னு போகுது. நான் கண்டுக்கல, இதுக்கு மேலே கண்டுக்க போகிறதா இல்லை. சொல்லியும் பார்த்தாச்சு. பிராண்டோ. ஸோ பிராண்டோ இப்போ எனக்கு என்ன தெரியுமா இப்போ ஒரு பயம், அந்த ஸ்பைனோசோர்ஸ் தான் என்னோட முக்கியமான ஒரு பயமே. ஏன்னா வந்து இப்போ ஸ்பைனோசோர்ஸ் வந்து ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஆக்ரோஷமான ஒரு ரேஞ்சில் சுற்றிட்டுருக்கு. தக்காளி நான் யார் வந்தாலும் வெட்டு வேண்டாம், ஒருத்தன் என்ன சீண்டிட்டான். இப்போ அவனை நான் அவன் என் கையில் மாட்டானா, அவன் செத்துட்டான். அப்படி தான் இப்போ நான் உட்காந்துக்கிறேன். பாட்டாளி ஓ கூட்டாளி பியோமியா சாடில் மேலே பேரோ சாடில் வச்சு கொடுத்துருக்கலாம். ஒரு பேட்டரான ஒரு சாடில் இல்லை ஒரு ரேப்டர் சாடில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஓடு. ஸோ ஸ்பேமெல்லாம் வந்து பிரானா பிரானா பிரானா. ஸோ வேறு ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்பைனை ஒன்று அது டீஸ்பான் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு ஒரு டீஸ்பான் ஸோ ஓகே, எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும்னு புரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இப்போ இந்த ஸ்பைனை இப்போ நான் ஒரு வேலை செய்ய போகிறேன். இப்போ அந்த வேலை வந்து இருக்கிறதுல ஒரு டேஞ்சரான வேலை. ஸோ இப்போ என்னடா வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து மல்லு கட்ட போகிறேன். ஸோ என்னடா வளர்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ண போனால் வந்து இப்போ நான் அந்த ஹைட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து ஸ்பியரை தூக்கி போட போகிறேன். ஸ்பியரை கரெக்டாக நான் தூக்கி போட்டேன்னா வந்து அந்த ஸ்பைனை மேலே பட்டு ஸ்பைனை கண்டிப்பாக ரேச்சில் என் மேலே சுற்றி தூக்கிட்டு வரும். ஸோ இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிற அளவுக்கு பொருள் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து பார்த்துக்கலாம், என்ன நடக்குது பார்த்துக்கலான்ட்டு இப்போ நிலைமையில தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து இது மேலே தூக்கிட்டு வர போகிறேன் ஸ்பைனாவை. அது மேலே வந்துச்சுன்னா மேலே செட்டில் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தெரிக்கும் பேச மோத விட போகிறேன். ஏன்னா தெரி இருக்கல ஸ்ட்ராங். ரெக்ஸ் ஸ்பைனை கம்பேர் பண்ணும்போது தெரி பயங்கர ஸ்ட்ராங். நீங்கள் இந்த ஜெராசிக் வெளியே பார்த்தாலும் சரி இல்லை பார்த்தாலும் சரி. ஸோ ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஏறி பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு. செத்தாலும் பரவாயில்லடா நான் இன்னைக்கு. ஸோ கொஞ்சம் இன்றைக்கி வேறு இடம் கிடைக்கல. பெட்டு மேலே உட்காந்துக்கிறேன். இந்த பெட்டு வேறு ரொம்ப வீக்காக சத்தம் போட்டுக்கினே இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை. ஸ்பைனோ. ஸோ பட் ஸ்பைனோ நீங்கள் நினைக்கிறத வேறு ஃபாஸ்ட். நீங்கள் கொஞ்சம் தூரமாக வந்து கரெக்டாக உங்களால் இந்த ஏம் பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த ஸ்பியர் ஏமிங்லாம் அத்துப்படிடா அப்படின்னு நினச்சின்னா வந்து அப்போ நீங்கள் தாராளமாக போய் ஸ்பியர் யூஸ் பண்ணலாம். இல்லைடா எனக்கு ஸ்பியரே யூஸ் பண்ண வராது, நான் வெறும் ஒரு டம்மி பீஸ்லாம் டம்மி பாபாடான்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. அவ்வளோதான் உண்மை. நீ என் பாச்சாளி உன் கூட்டாளியோ. ஸோ ஓகே, ஸோ என்னடா திருப்பி ஸோ ரிஸ்க் எடுக்கிறடான்னு கேட்டிங்கன்னா வந்து ரிஸ்க். ஆஹா, ஸோ கிட்ட போயிடுச்சா அது. ஸோ ஓகே, இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸ்பீர் ஓகே, பெட்டரானது போய் நெருங்கிச்சு. இப்போது எங்கே இப்போ என்னோடது ஸ்பியர் எங்கடா போட்டேன் இப்போது? அடி ஸ்பியர்டா 6 வுட்டு ஒரு பிளிண்ட்டு. 6 வுட்டு வேணும். 6 வுட்டு குடுறா 6 வுட்டு ஒரு ஃப்ளிண்ட்டு. 6 வுட்டு ஒரு ஃப்ளிண்ட்டு. ஸோ இப்போ என்னென்னா நான் ஸ்பியர் இப்போ எங்கே தூக்கி போட்டேன் பார்த்தீங்களே. இப்போ இந்த ஆர்க்கோட நிலைமை எப்படிப்பட்டு நான் தள்ளப்பட்டு சிக்கி செதஞ்சு போய் வந்திருக்கேன். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ லெவல் தான் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐடியா கிடச்சிச்சு. நான் கண்டுபிடிச்சப்ப என்னென்னா நான் ஏற்கனவே பேக்காக கூட வச்சுருக்கேண்ணா. ஃபேக்ட்டு டேக் இஸ் தட். இப்போ ரெடி பண்ணுறேன்டா. நீ யாரா வந்து என்ன ரெடி பண்ணுறதுக்கு இது வரேன் இரு. 3 வுட்டு தானே பார்த்துக்கலாம்வா. இப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பைனோட முட்டையை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபீமேல் ஸ்பைனோட முட்டையை எடுத்துட்டோன்னா வந்து இது கண்டிப்பாக எந்த ஒரு ரேஜாக இருந்தாலும் எனக்கு தோர்த்தோம். ஸோ எனக்கு அது 100% நம்பிக்கை இருக்குது. யாரா இவன் கோமாளி? டிலோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம முட்டையை எடுத்துகிட்டு அது முன்னாடி தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பைனோ ஆக்ரோ ஸ்பைனோ அதுவே அது இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ ஓகே, இது மாதிரி நமக்கு ஸ்பைனோ கிட்ட ஒரு தொல்லையும் கிடையாது. ஸோ வி ஆல் ஆர் ரிலாக்ஸ் டியூட். உங்களுக்கு எக்ஸ்பி எத்தனை தேவை? இன்னொருத்த நடிச்சான் இப்போ எவன்ட்டு அடிச்சது? அந்த பிரானா தானே தோ வரைஞ்சு பிரானா தோ வரையிலடா. ஸோ சுமூகமாக முடிஞ்சிச்சு. ஒரு வுட்டு, இன்னொரு வுட்டு, இன்னொரு வுட்டு. ஃப்ளின்ட்டு இன்றைக்கி நமக்கு எப்படி 4 எக்ஸ்பி தேவை. அந்த 4 எக்ஸ்பி எடுத்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ காண்டாயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி செம்ம காண்டாயிட்டேன். ஏன்னா வந்து இது அப்படி என்ன காண்டாக்கி விட்டுடுச்சு டோட்டலி சொல்லப்போனால்.
சரி ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து நான் 6 மணிக்கு 6:30 மணிக்கு அதுமாரி ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ லெவலப் பண்ணுங்க. எவனாவது லெவலப்பில் இருக்கியா? ஓகே நல்ல வேலை. இவனை டெவலப் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்பியும் ஏறும். ஓகே நமக்கு எக்ஸ்பி பார்த்தீங்களா எக்ஸ்பி ஏறுது எவ்வளோ? 98 2 எக்ஸ்பி ஏறுது. இன்னும் நமக்கு ஒரு 2 டூடு. அவன் ரொம்ப தேவையில்ல 2 டூடு. இவன் எதுக்கு இந்த சைடு வரான்? ஆமாம் நாம் தானே சொல்லணும் இந்த இடத்துல சுற்றிட்டு இருன்னு. ஸோ ஓகே நம்ம மாஸ்கோ சாப்ஸா? இல்லை. இது வந்து ஒரு இத்து போன மாஸ்கோ சாப்ஸ். ஸோ நம்ம மாஸ்கோ சாப் பார்த்தீங்களா? இதான் வந்து ஹை லெவலு. இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறேன் இந்த மாஸ்கோ சாப்ஸு. மாஸ்கோ சாப்ஸ் லெவலப் ஆயிருக்கியா? இல்லை. பட் ஆனால் இந்த மாஸ்கோ சாப்ஸ் பண்ணுற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த வேலை வந்து அது ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்கு போடு. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கையில் காரணம் அதெல்லாம் வந்து சிக்க வாய்ப்பு இல்லை. ஓகேடா. ஐயோ ஸ்டாமினா அவ்வளோதான் டெய்லி பர்ச்சூட் வந்துச்சு. நாலேஜ் ஆஃப் ஃபார் பேஸ். ஓகே எக்ஸ்ப்ளோர் பர்ச்சூட் எல்லாமே கலந்து வந்த கலவை இது. ஓகே ஸ்பை கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ வேறு வழி இல்லையா எனக்கு இப்போ டங். ஸோ இப்போ எதுக்கு இதெல்லாம் ஏரோலாம் கட் பண்ணோம்? ஏரோ நமக்கு முக்கியம் கோமாரு. நீங்கள் நினைக்கிற ஏரோ நமக்கு முக்கியம். ஸோ நான் வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே. ஐயோ முடியாடா இன்னைக்கு. ஓகே பை.